கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறார் என்ற தலைப்பில் நம்ம அதிகமாக தியானித்து வருவோம். இன்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடயமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். அதாவது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். நன்மை கொடுக்காமல் இருப்பாரா நம் தேவன்? சில தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடயமார்கள். சூரியன் இந்த பூமியில் எவ்வளோ முக்கியம். சூரியனெல்லாம் இருளடைந்தான் இருக்கும். எந்த காரியமும் நம்ம செய்ய முடியாது. சூரியனுடைய ஒளி மூலமாக நம்முடைய உணவு, உடைகள், சரீரமான எல்லா இயக்கமானது இயங்கிக் கொண்டு இருக்கிறது. ஒரு சில விட்டமின்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது. அதன் மூலமாக நாம் பயன்பட்டு இது மாதிரி ஒரு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நமக்கு ஒரு பலனை கொடுக்கிற இந்த இதயத்தையும் இந்த சரீரத்தையும் படைக்கிறதற்கு படைத்த தேவன் முன்பாக நாம் நின்று இந்த மாதிரி வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள செய்யும் பொழுது அதற்கான ஒரு பலனை கொடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சூரியனாகவும் கேடயமாக நமக்குள்ளே இருக்கிறார். தேவன் நமக்குள்ளே இப்படி ஒரு சூரியன் எவ்வளவு முக்கியமாக இந்த பூலோகத்திலே தேவைப்படுகிறார், அதே போல அவர் நமக்குள்ளே சூரியனாகவும் கேடயமாகவும் இருக்கிறார். அவர் கிருபையும் மகிமையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர். அவர் ஒரு நாளும் குறைய வைக்க மாட்டார். தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருந்தால் நீங்கள் நன்மை செய்கிறவர்களாகவே இருப்பீர்கள். இதுதான் உண்மை. தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கும் பொழுது நீங்கள் யார் மேலேயும் பொறாமைப்பட மாட்டீர்கள். யாரையும் நல்லா வாழ்ந்தவர்களுக்கு நீங்கள் பாராட்டு செய்வீர்கள். நல்ல ஒரு முயற்சி செய்கிறவர்களுக்கு நீங்கள் எப்பொழுதும் அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் அவர்களுக்கு பகிர்ந்து சொல்வீர்கள். அவர்கள் இன்னும் அதிகமான தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருந்து அந்த குடும்பம் நல்லாக வாழும். உங்கள் மூலமாக எப்படி வாழும் என்றால் தேவனுடைய வார்த்தை உங்கள் மனதில் இருந்தால்தான் மட்டும்தான் அப்படி அந்த செயல்படும். அப்படிப்பட்ட ஒரு மனமும் உங்களுக்கு கொடுக்கிற தேவன் கிருபையும் மகிமையும் அருள்வார். அதாவது கிருபையும் மகிமையும் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு வார்த்தை உங்களுக்குள்ளே வந்துவிடும். ஆகையால் தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு சூரியனும் கேடயமாக இருக்கிறேன் என்று. இந்த மாதிரி வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள். அவர் இன்று உங்களுக்கு சூரியனும் கேடயமாக இருக்கிற தேவன், உங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் அவர் உங்களை காக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை விட்டு விலக மாட்டார். ஆகையால் நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அவர் உங்களுக்கு சூரியனும் கேடயமாக இருக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.